இந்த வீடியோவில் நம்ம ரூஃப் எப்படி போட்டோன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். அப்படி ரூஃப் போடும்பொழுது டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் சைட்டில் செஞ்சோம், அப்படி ரூஃப் போடும்பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, ரூஃப் போட்டு முடித்த உடனே க்யூரிங் ப்ராசஸ்க்கு முன்னாடி ஒரு சில ஆக்டிவிட்டி பண்ணோம் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம ரெடிமிக்ஸ் கான்க்ரீட்டில் தான் ரூஃப் போட்டோம் அப்படின்றதுனால ரூஃப் கான்க்ரீட் முடிஞ்ச உடனே ஒரு சில டெஸ்ட் எடுத்தோம். அதுவும் நம்ம என்னன்றது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ரூஃபுக்கு சென்ட்ரிங் அடித்து முடித்த உடனே நம்ம கம்பி கட்டுவோம். ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 1-வே ஸ்லாப் அண்ட் 2-வே ஸ்லாப் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். கம்பி கட்டி முடித்த உடனே எலக்ட்ரிக்கல் பைப்ஸ் எல்லா ரூமுக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். பெட்ரூமில் இல்லை மற்ற ரூமில் லாஃப்ட் இருக்கும்போது டோட்டல் அந்த ரூமில் லாஃப்ட் ஏரியாவை மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற ஏரியாவை சென்டர் பண்ணி தான் நம்ம ஃபேன் பாக்ஸும் ஊஞ்சலுக்கும் வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி கம்பிக்கு நடுவில் போகக்கூடிய எல்லா பீம்ஸ்க்கும் கீழே நம்ம கவர் பிளாக் ப்ளேஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஆர்சிசி ஸ்ட்ரக்சரில் நம்ம கட்டியிருக்க எல்லா கம்பிக்குமே கவர் பிளாக் நம்ம ப்ளேஸ் பண்ணோன்னு சொன்னால் ஜல்லி உள்ளே போய் பேக் ஆகும். கவர் பிளாக் வச்சு முடித்த உடனே நம்மளுக்கு எலிவேஷனில் ஒரு சில ஸ்பாட் லைட்ஸும் ஃப்ரண்ட்டில் ஃபோக்கஸ் லைட்டும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்பாட் லைட்டு. பில்டிங்கோட போர்ட்டிக்கோவில் சைடில் ஃபுல்லாமே ஸ்பாட் லைட் வரும். இது பில்டிங்கோட ஃப்ரண்ட் சைடில் 2 ஃபோக்கஸ் லைட் வரும். அதுக்கான 2 எலக்ட்ரிக்கல் பைப்பை இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த பைப் நம்ம மறக்காமல் ரூஃப் போடும்பொழுதே வச்சுட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் பைப்புக்கு அப்புறமா சென்ட்ரிங்கோட லெவல் செக் பண்ணணும். எல்லாம் முடிஞ்ச உடனே ரூஃப் கான்க்ரீட்டுக்கு தேவையான இந்த பம்பை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது பம்பில் ஒரு பைப்புக்கும் இன்னொரு பைப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக டைட் பண்ணணும். ஏன்னா ஹை ப்ரெஷரில் கான்க்ரீட் வரும்பொழுது இந்த 2 பைப்பும் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸு பைப்பை டைட் பண்ண உடனே கான்க்ரீட் டிஸ்சார்ஜ் ஆகும். அப்படி ஆகும்பொழுது அதோட லெவல் ப்ராப்பராக அதோட திக்னஸ் மெயின்டைன் ஆகுதா அப்படின்றது என்ஷூர் பண்ணிக்கணும். டிஸ்சார்ஜ் ஆகும்பொழுது எல்லாமே ஒரே இடத்துல அந்த லோடு அக்யூமுலேட் ஆகாத மாதிரி நம்ம சைட்டில் பார்த்துக்கணும். இது தவிர நம்மளுக்கு வந்திருக்கிற ரெடிமிக்ஸில் நம்ம ஒரு சில அடிஷ்னல் அட்மிக்ஸ்டர்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸ்டீல் துரு பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காகவும் ஒர்க்கபிலிட்டி மெயின்டைன் ஆகணும் அப்படின்றதுக்காக. கான்க்ரீட் ரூஃப் போட்டு முடித்த உடனே ஒரு 3 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி நம்ம ப்ரூமிங் பண்ணணும். ப்ரூமிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளித்து விடணும். அப்படி பண்ணுறது மூலயமா ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் எதனா ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது எல்லாமே அரெஸ்ட் ஆகிடும் இந்த ஸ்டேஜ்லேயே. அது முடித்த உடனே ரூஃபை சுற்றி பாத்தி கட்டணும் க்யூரிங் பர்பஸ்க்காக. ரூஃப் போட்டு முடித்த உடனே ரூஃபுக்கு சைடில் இருக்கக்கூடிய இந்த சைடு பலகையை மட்டும் மறுநாள் எல்லாத்தையும் பிரிச்சிடணும் கம்ப்ளீட்டாக. க்யூரிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரூஃபை கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி பெருக்கி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு சிமெண்ட்டு பால் மிக்ஸ் பண்ணி ரூஃபு ஃபுல்லாக அந்த சிமெண்ட்டு பால் ஊற்றி நம்ம பெருக்கி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மைனராக இருக்கக்கூடிய எல்லாம் சின்ன சின்ன கிராக்ஸும் எல்லாமே அரெஸ்ட் ஆகிடும். ஒருவேளை கிராக் இல்லைனாலும் இந்த ப்ராசஸை பண்ணுறது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். இந்த மாதிரி பெருக்கி முடித்ததுக்கப்புறமா நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே தண்ணி பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் கான்க்ரீட்டு கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த தண்ணி மினிமம் ஒரு 18 to 20 days அது தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ரெடிமிக்ஸில் நம்ம ரூஃப் போட்டதுனால நம்ம ஒரு டெஸ்ட்டுக்காக வந்திருக்கிறோம். இதில் கம்ப்ரசிவ் டெஸ்ட் பண்ணுவாங்க. 3 கியூப் நம்ம ரெடிமிக்ஸ் கலந்து வர அந்த வண்டியிலேயே ஒரு 3 கியூப் இனிஷியலாக எடுத்து அதை க்யூரிங்காக ஒரு தொட்டியில் போட்டு ஊற வச்சுடுவாங்க. ஊற வச்சுட்டு அதை வெயிட் போட்டு அதை எடுத்துகிட்டு மெஷினில் கம்ப்ளீட்டாக லோட் பண்ணி லோடு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது எந்த ஸ்டேஜில் பிரேக் ஆகுது அப்படின்றத நம்ம இதில் பார்த்து நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறது மூலயமா அதோட டியூரபிலிட்டி எவ்வளோ அப்படின்றது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகி வந்துடும். அந்த ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு 3 daysக்கான 40% அதை மினிமம் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பாஸ் பண்ணியிருந்தால் தான் அந்த கான்க்ரீட் நல்ல ஸ்ட்ரென்த்தை அட்டைன் பண்ணியிருக்குது அப்படின்றது அர்த்தம். நம்மளுக்கு 3 daysலேயே 7 daysக்கான கான்க்ரீட் ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. நம்ம கடைசியாக பார்த்த இந்த கம்ப்ரசிவ் டெஸ்ட் 3 தடவை எடுப்பாங்க. 3 நாளைக்கு ஒரு தடவை, 7 நாளைக்கு ஒரு தடவை, 28 நாளைக்கு ஒரு தடவை, மொத்தம் 3 டெஸ்ட்டு எடுப்பாங்க. நம்ம இது செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் இந்த 3 டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு அதோட டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை எப்படி நம்ம ஸ்டடி பண்ணோம், என்ன பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம்.